அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஓதப்படக்கூடிய வசனங்களில் இந்த தொடரில் நாம் தூர் சீனா மலையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு ஓதப்பட்ட இடத்திலும் குர்ஆனின் பல்வேறு இடங்களிலும் இடம்பெற்றிருக்கிற ஒரு மலை தூர் மலை. தூர் சீனா, குர்ஆனுடைய வார்த்தையில் தூர் சைனா என்றெல்லாம் வரக்கூடிய இந்த மலையை குறித்து இறைவன் 2 இடங்களில் சத்தியமும் செய்கிறான். அதில் ஒரு இடம் இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு அத்தியாயத்திற்கே சூரா அத்தூர், தூர் அத்தியாயம் என்று பெயர். இதன் துவக்க வார்த்தை வத்தூர், தூர் மலையின் மீது சத்தியமாக. இன்னொரு சத்தியம் அல் குர்ஆனில் நாமெல்லாம் அறிந்திருக்கிற வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன், அதுவும் தூர் மலையின் மீது சத்தியமாக என்று வருகிறது. எகிப்தினுடைய தெற்கு பகுதியில், பழைய மிஸ்ர் தேசத்தினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை தூர் சைனா மலை. கடல் மட்டத்திலே இருந்து சுமார் 2285 அடி மேல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பெயர் தூர் சீனா மலை. மவுண்ட் சினாய் என்கிறார்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மவுண்ட் மோசஸ் என்கிறார்கள், மூசாவின் மலை என்கிறார்கள். எல்லா பெயர்களும் பொருந்தும். மூசா அலிஹிஸ்ஸலாமினுடைய வாழ்க்கையில் மிக அதிகமாக பல்வேறு நிகழ்வுகளில் இடம்பெற்றிருக்கிற மலை தூர் சீனா மலை.